இந்த மாதிரி மொறுமொறுன்னு காரசாரமாக ஒரு பருப்பு வடையை இப்போ இருக்கிற மழை சீசனுக்கு ஒரு தட்டு சுட்டு வச்சாலும் கூட பத்தாதுங்க. சுட சுட தீந்து போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த வடை நம்ம வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாம். நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் போட போகிறேங்க. இந்த மாதிரி வடை இப்போ எல்லா டீ கடையிலையுமே இருக்குதுங்க. ஆனால் அந்த வடையெல்லாம் ஒரு வடைக்கு மேலே சாப்பிட முடியாது. ஏன்னா அதில் நிறைய சோடாப்பு போட்டு வச்சுருப்பாங்க, குக்கிங் சோடா போட்டிருப்பாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் எப்படி சுட்டேன்னு காமிக்க போகிறேன். இதில் வடைப்பருப்புனே கடையில் விற்கிதுங்க. அந்த வடைப்பருப்பு வாங்கி நான் இப்போ 3 டம்ளர் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அது 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நான் இதே சைஸில் பெரிய வெங்காயம் 4 எடுத்துருக்குறேங்க. அதை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுட்டேன். நான் மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் முருங்கைத்தலையும் பறிச்சிட்டு வந்தேங்க. இப்போ அதையும் நான் பொடி பொடியாக அரிஞ்சுக்கிறேன். கருவேப்பிலையை அரிஞ்சு அதையும் தட்டத்தில் எடுத்து வச்சுட்டுங்க. அடுத்தது நான் கொத்தமல்லி தழை வேரோட கழுவி வச்சுருக்குறேங்க. வேரோட கழுவி நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இப்போ நான் வேரோட கழுவிட்டு நான் பொடி பொடியாக அதையும் அரிஞ்சு எடுத்துக்கிறேங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். அடுத்தது முருங்கைத்தலை எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் கழுவி தண்ணி உணர வச்சுருக்கிறேன். அதையும் இதே மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எல்லாமே பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துட்டேன். 3 மணி நேரம் ஊற வச்ச வடைப்பருப்பை நான் தண்ணி வடிகட்டுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இப்போ அது கூட போட்ட வரைக்கும் 3 துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேங்க. அது கூட ஒரு 6 பச்சை மிளகாயும் 7 8 வரமிளகாயும் எடுத்துக்கிறேன். கூட கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு அதை மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கிறேங்க. அரைச்சி வச்சுட்டு நம்ம கிரைண்டர்லேயோ இல்லைன்னா மிக்சியிலையோ நம்ம இந்த வடித்து வச்சோம் இல்லைங்களா வடைப்பருப்பு, அதை போட்டுக்கலாம். நான் மிக்சியில் நம்ம வடித்து வச்ச பருப்பு கொஞ்சம் போட்டுட்டுங்க, இந்த அரைச்சி வச்ச விழுது இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அரைக்கும்போது அந்த விழுதையும் உள்ளே போட்டு அரைச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேங்க. இப்போ அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இனி அரிஞ்சு வச்ச வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை நல்லா உதுத்துட்டு போட்டுக்கலாம். உதுத்துட்டு போட்டால் தாங்க நல்லா உதிரியாக வரும். எல்லா பக்கமும் கலக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது அரிஞ்சு வச்ச கருவேப்பிலை போட்டுக்கிறேன், கொத்தமல்லி தலையும் போட்டுக்கிறேங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு முருங்கைத்தலையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. அகலமான பாத்திரத்தில் கலக்கும்போது நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பதமாக இருக்கும். இந்த பதத்தில் கலக்கி வச்சுட்டு நான் ஒரு தட்டில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டுங்க, உள்ளங்கையில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி ஒரு தட்டில் வச்சுருவோங்க. தட்டு நிறையிறதுக்குள்ளே நம்ம வச்ச எண்ணெயும் காஞ்சிருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சுடனே நான் பாருங்கள் இந்த தட்டி வச்சதை எடுத்து ஒன்றா உள்ளே போட்டுக்கிறேன். இது காத்தோட்டம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம கேப் விட்டு தான் வடை போடணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வேகும். நான் இப்போ ஃபுல்லாக போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுட்டு திருப்பி போட்டுக்கிறேங்க. இதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். போடும்போது உங்களுக்கு கலர் கொஞ்சம் மாறி வருங்க. மாறி வரும்போது நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். எடுத்து பக்கத்தில் ஒரு தட்டில் வடிகட்டுறதுக்காக எண்ணெய் வடிஞ்சு வரும், அதுக்காக நம்ம ஒரு தட்டில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த செட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தான் போடணும். பாருங்கள் போட்டு எடுத்து இப்போ ஒரு தட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வடைப்பருப்பு போட்டு மொறுமொறுன்னு நம்ம பருப்பு வடை சுட்டு எடுக்கிறதுங்க. இது எல்லாமே போட்டு பக்குவமாக சுட்டு எடுத்தால் ஒரு வடை என்ன 9 வடை கூட சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.